இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுடைய கதி என்ன? அவங்க எல்லாரும் பெரிய சங்கடத்திலையும் ஆபத்திலையும் இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வெளியில வந்தா மட்டும்தான் அவங்க எந்த காரியத்துக்காக போறாங்களோ அந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வர முடியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா குருவே? ஆபத்துல இருக்கிறவங்களை நம்ம போய் காப்பாத்தலாமா குருவே? அவங்கள காப்பாத்துற கடமை நமக்கு இறைவன் விதிக்கல. அப்படின்னா அவங்கள காப்பாத்த நம்மள மாதிரி யாராவது வருவாங்களா குருவே? நிச்சயம் வருவார்கள். அவங்க எந்த காரியத்துக்காக போனாங்களோ அந்த பொருளோட அவங்க திரும்பி வருவாங்க. அத நான் சொல்லல, இறைவனால விதிக்கப்பட்ட விதி அதுதான். அத்தை, தாத்தா, தாத்தா, அக்கா, அத்தை, எந்திரிங்க அத்தை. தவறக்கா, தாத்தா, அத்தை, அத்தை, ஏய் யாரா நீங்களா? யாரா நீங்களா? எதுக்காக எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க? ஏய், கேள்வி கேட்கிற வேலையில இங்க வேணாம். வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும், இல்லனா எல்லாரையும் பணமாக்கிடுவோம். ஐயோ, அப்பா, அம்மா காணப்பா. காணுமா? அஞ்சல, அஞ்சல, பாட்டி, பாட்டி, அம்மா, பாட்டி, அவளை என்னடா பண்ணீங்க? ஏய், அஞ்சல, பாட்டிங்கடா. பாட்டி, அம்மா, அம்மா. ஏய், கேக்குறல்ல, சொல்லுங்கடா, என் பாட்டி எங்க? அதுவா, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே புத்திசாலியாமே. ஏதாவது பிளான் போட்டாலும் நீங்க புத்திசாலித்தனமா முறியடிச்சு தப்பிச்சு வந்துருங்களாமே. அதனாலதான் உங்களை விட புத்திசாலித்தனமா உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தூக்கி நாங்க தனியா டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, ஐயோ, உங்க பாட்டி இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காங்க. ஏய், இந்த பெருசு சொல்லவே வேணாம். ஏய், உங்களெல்லாம் விட பயங்கரமான கேடி. அதனாலதான் உன் பொண்டாட்டியை தூக்கணும். ஏய், அஞ்சல, ஏய், ஐயோ, அஞ்சல, அஞ்சல, ஐயோ, அஞ்சல, எங்க இருக்கியோ, என்ன பண்றியோமா? அழாதீங்க தாத்தா. உன்னை எங்க அடைச்சி வச்சிருக்காங்களோ தெரியலையேம்மா. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையாப்பா? அப்பா. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு வரமாட்டியாப்பா? இதோ வந்துட்டோம். ஜான், ஜாயி, சாமி. டேய், என்னடா பொம்மைலாம் பேசுது? இந்த பொம்மை பேச மட்டும் செய்யாது, வெளுத்தும் வாங்கும். பாக்குறியா? ஓ, அப்படியா? உன்ன பொட்டுன்னு போடுறா. வேணாண்டா. ஏய், வேண்டாண்டா.
தாத்தா அத்தை யாருக்கு எதுவும் ஆகல? நம்பூதிரி ஐயா, அப்பா முதல்ல பாட்டி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்தணும். பயப்படாதீங்க ஐயா, உங்க பாட்டி பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அஞ்சல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான்னு சொன்னீங்களே, அஞ்சலிக்கு என்னாச்சு? எங்க இருக்கா அவ? அடுத்து ஒரு மண்டல காலம் நீங்க உங்க மனைவிய பார்க்க முடியாது. ஐயோ, என்ன சொல்றீங்க சாமி? ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது உங்க பாட்டியை நான் பார்க்கறப்போ ஏய், தொப்புக்கு நினைச்சு இங்க போட்டு தள்ளிடுவோம் உன்னை. அந்த பயம் இருக்கணும் உனக்கு. சத்தம் குத்தம் போட்ட உன்னை இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யார் நீங்க? ஏய், உள்ள நீங்க ரெண்டு பேரும் எப்படா வந்தீங்க? இனிமே இங்க பேச்சே கிடையாது, ஒன்லி பீச் தான். ரொம்ப நன்றி நம்பூதிரி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஜாய். உங்க ரெண்டு பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நல்ல நேரத்துல என்ன காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஏன் சாமி எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே. ஏதோ தீராத சாபமாவே இருக்கே. இந்த சாபத்திலிருந்து நாங்க வெளியில வரவே முடியாதா? இந்த சாபத்துல இருந்து மீண்டும் உங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா இந்த குடும்பத்தோட மூத்தவங்களா இருக்கிற நீங்க ஒரு காரியம் செய்யணும். அந்த காரியத்தை நீங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதோட புண்ணியம் உங்க குடும்பத்தை சேரும் போது இனி வரக்கூடிய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்பூதிரி. என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு தீர்த்த யாத்திரையை ஆரம்பிக்கணும். காசி, ராமேஸ்வரம் இப்படியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் கங்கா, யமுனா, சரஸ்வதி இப்படியான புண்ணிய தீர்த்தங்களை நீங்க எடுத்துட்டு வரணும். அங்க போய் அங்க இருக்கிற அகோரிகள், அந்தணர்கள் இந்த அனைவருக்கும் கோவிலுக்கு பரிகாரம் பண்ண வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க அன்னதானம் செஞ்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வரணும். அங்க இருக்கிற தீர்த்தங்களை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துளசி தீர்த்தம் மாதிரி குடிக்க கொடுங்க. அதுல குடிச்சா பிரச்சனைங்க குறைய உங்க குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்க்கும். சரிங்க நம்பூதிரி. ஆனா அவரையும் கடத்திட்டு தான் வந்திருக்காங்க. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் எதுவுமே தெரியலையே. நான் போய் அவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுறேனே. இத பாருங்க, அவங்கள பத்திரமா மீட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு விரதத்தை
நாம மேற்கொள்ளும் போது அதுல ஒரு சிரத்தை இருக்கணும். இப்போ நீங்க போற இந்த தீர்த்த யாத்திரை கூட ஒரு விரதம் மாதிரி தான். இந்த விரதம் தொடங்கி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்க்காம இருந்தாலும் அவங்களோட முகம் எல்லாம் உங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டு தீர்த்த யாத்திரையை ஆரம்பிச்சு அவங்கள எப்படா பார்க்க போறோம்னு நினைச்சு இந்த தீர்த்தத்தை கொடுக்க போறோங்கிற எண்ணத்திலேயே இப்ப இருந்து நீங்க போனா மட்டும்தான் உங்க எண்ணங்களுக்கு உயிர்ப்பிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க நம்பூதிரி, நான் இப்பவே கிளம்புறேன். ஆனா நீங்க அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. நான் வர்ற வரைக்கும் நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். ஜாய், நீயும் தான். சரி சரி. நீங்க எந்தவித கவலையும் இல்லாம புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க தீர்த்த யாத்திரை முழுக்க ஒரு பொருள் தேவைப்படும். அந்த பொருளை இப்ப நான் உங்களுக்கு தரேன். இந்தாங்க, இது அக்ஷய பாத்திரம். நான் சொன்னேன்ல, நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, அகோரிகளுக்கு, அந்தணர்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும். அதுக்கு இந்த அக்ஷய பாத்திரம் உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த 48 நாளும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி நம்பூதிரி ஐயா. சரி, நீங்களும் புறப்படுங்க. போயிட்டு வரேன் ஜாய். சரி, பத்திரமா போயிட்டு நம்பூதிரி சொன்னதை நிறைவேற்றிட்டு வாங்க. ஜாய், நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இந்த குடும்பத்தோட நன்மைக்காக எல்லாரும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் அஞ்சலியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணி இருப்பேன். அவன் நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதான் என் வேண்டுதல். பாட்டி போயிருக்க விஷயம் நல்லதுதான். ஆனா பாட்டி நல்லபடியா திரும்பி வரணும், அது ஒண்ணுதான் என்னோட வேண்டுதல். நம்பூதிரி ஐயா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சித்தார்த். அது நாங்க இங்கதான் இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானும் ராணியும் நம்பூதிரிய பார்க்க வந்துகிட்டு இருக்கும்போது யாரோ நம்பூதிரி ரூபத்துல வந்து ராணிய மயக்கமடைய செஞ்சுட்டான். ராணியும் மயங்கிட்டான். ஐயோ, அப்புறம் எந்த இடத்துல இருந்து ராணி என்ன கண்டுபிடிச்சாலோ அதே இடத்துல என்ன குழி தோண்டி புதைச்சிட்டான். அச்சச்சோ! அந்த பக்கமா வந்த நம்பூதிரி தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. நம்பூதிரி ஐயா, நல்ல வேளை என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சு ஜாய்? ஆபத்து உன் பொம்மி அக்காக்கு இல்ல, உனக்கு தான். உங்களை பார்க்க தான் நானும் ராணியும் கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. வா ஜாய், வா நமக்கு போவோம். அப்போ ராணி, ஜோ, ராணிக்கு என்னாச்சு? அவளை யாரு கடத்திட்டு போனாங்க? அட
ராணி நிறமாசமா வேற இருக்காளே, ஆமாங்கய்யா. அவளை கடத்திட்டு போக எப்படிதான் அவங்களுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, ராணிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, நீங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம். ராணிக்கு சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து கடைசியா சத்தியம் தான் ஜெயிக்கும். அந்த ரிஷி சாமிகள் எங்களை ஆளுக்கு ஒரு திசையா அனுப்பி பாரம்பரிய பொருள் ஒண்ணு கிடைக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. உங்க பாட்டி தீர்த்த யாத்திரை போயிருக்காங்களே தவிர, ஆனா இப்பவும் உங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கான திசையை நோக்கி நீங்க போங்க. சரி. நீங்களுக்கு அந்த பொருள் தென்படும். நீங்களும் போய் பொருளை எடுத்துட்டு வாங்க. நானும் ஜாயும் என்னோட இடத்துல இருக்கோம். நீங்களும் அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்தன ரிஷி சாமியை போய் பார்ப்போம். கிளம்புறீங்க? சரிங்க நம்புது. வாங்க போலாம். போலாமா? வரோம் சாமி. வாங்க. அத்தை, இப்படி ஒரு ட்விஸ்ட் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அக்கா, அந்த வீடியோ காலை காமிச்சதும் அந்த ஜான்சியோட முகத்தை பார்க்கணுமே. அடேங்கப்பா, சூப்பர்க்கா. அம்மா, நம்ம எல்லாரும் ஒன்னா போய் தானே அந்த இடத்துல அந்த பாடியை புதைச்சோம். ஆனா தோண்டி பார்க்கும்போது எப்படிம்மா எரும மாட்டோட சாணம் உள்ள வந்துச்சு? அம்மா, அதை பார்க்கும்போது எங்க 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சுமா. அத்தை, அந்த பாடி என்ன பண்ணீங்க? எப்படி இந்த பிளான் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? உங்க கூட இருக்கிறவங்களே நம்புற மாதிரி அவங்க பணத்தை உங்க வீட்டுக்கு பின்னாடியே போய் புதைச்சிருங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி மத்த எல்லாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரத்தான் செய்யும். அதுக்காகத்தான் நான் அங்க புதைக்க சொன்னேன். நீ சொல்ற மாதிரி அங்கேயே புதைக்கிறோம். ஆனா ஒருவேளை போலீஸ் வந்து தோண்டி உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் என்ன பண்றது? போலீஸ் வந்து தோண்டுவாங்க. ஆனா அவங்க 2 பேரோட உடம்பு இல்லாம வேற ஒன்ன தேடி எடுப்பாங்க. நீங்க புதைச்ச சில நிமிஷத்திலேயே அவங்க 2 பேர் உடம்பையும் வேற இடத்துக்கு மாத்திருவேன். அது எந்த இடம்னு உங்களுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன். இப்படி எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம போங்க. மத்த எல்லா விஷயத்தையும் இந்த அகோர அதிபதி பாத்துக்குவா. சரிப்பா. சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். அதனால இந்த ரகசியம் இப்போதைக்கு என்னோடயே இருக்கட்டும். நேரமும் காலமும் வரும்போது கண்டிப்பா நானே சொல்றேன். அக்கா சொல்றதும் சரிதான். அந்த ஜான்சிய சும்மா மிரட்டினீங்க பாருங்க, அது உண்மையிலேயே நிச்சயமா வேற லெவல்க்கா. ஆனா காட்டுல இருந்தவங்க எல்லாரையும் எப்படிக்கா தூக்குனீங்க? ஆமாமா, அது நம்ம லிஸ்டே இல்லையே. அவங்க எல்லாரும் அந்த சாமியார் கூப்பிட்டாருன்னு அவரை பார்க்க தானே போனாங்க. அப்புறம் நீங்க எப்படி அவங்களை கிட்னாப் பண்ணீங்க? அவங்கெல்லாம் எப்ப சாமியார பார்க்கணும்னு வீட்டை விட்டு கிளம்புனாங்களோ அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், அவங்கள தூக்கணும். அதான் அவங்களுக்கே தெரியாம
அவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். அத்த, கூட இருக்கிற எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி சைலண்டா இவ்ளோ பிளான்ஸ் பண்ணீங்க? அதான் சாவித்திரி. அது தெரிஞ்சா நீ மெயின் வில்லி ஆயிடுவியே. கோச்சுக்காத தமனா. சொல்லு மேடம், அவங்களே எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டாங்க மேடம். வாட்?